நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:38 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 7:22 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:22 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. இழுபறியாக இருந்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. நெருக்கடியான சில பணிகள் ஏற்படக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். மற்றவுடன் இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தடைகளை விடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடுங்க. இன்று கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் நல்ல பலன் கிடைப்பது கடினம்தான். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு போடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். மனம் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. இணைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களால் நல்லது நடைபெறக்கூடும். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. திருமண வாழ்க்கை தடைபுடலாக நடைபெறக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படுங்க. காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பரணி. இன்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாகும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சிலர் இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீரடையும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இன்று வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்கள் சுலபமாக நடைபெறக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இடம் பொருள் அறிந்து செல்லப்பட வேண்டும். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களால் நல்ல காரியம் ஒன்று செய்து முடிப்பீர்கள். வீடு இடம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எடுத்த முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். சுபகாரியங்கள் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க.
குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சில விஷயம் நீங்க தெளிவாக நடைபெற செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்கள் என்று நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனதில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவு இருக்குங்க. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். லட்சியங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுலபமாக நடைபெறக்கூடும். முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டமான சில சூழல் வெளிப்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று உங்களுக்கு அழகும் முகப்பொலிவும் கூடிவிடும். மிருக சிரிஷம். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்றைய தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். வீட்டில் உள்ளவரின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விஐபிகளின் சந்திப்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரம் நெருக்கடியை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அழிந்து தெரிந்து பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக போராடி வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீண் பழி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்கு திருப்தியான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்பட முடியும். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். படிப்பில் மட்டும் முழு கவனம் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். பொறுப்பாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. திருவாதிரை. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவே சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. புனர்பூசம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி உண்டாகக்கூடும். என்று உங்களுடைய சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் தளராமல் செயல்படுங்கள்.
அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள், இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. இருந்தாலும் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துதான் கொள்ள வேண்டும். நெருக்கடிகளும் இருக்கத்தான் செய்கின்றது, பார்த்துதான் செயல்பட வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மனக்கவலை கொஞ்சம் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க. பயம் வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. இன்று ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையும் சின்னமாக காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையும் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் கவனம் கொள்வது எதிலும் நல்லது. அதே போல நீங்க கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் நெருக்கடியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் லாபகமாக இருப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி அடைய முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க முடியுங்க. சில விஷயங்களுக்கு கோபங்கள் உருவாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பரிந்துரை செய்து முடிவெடுப்பது நல்லது. கோபங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் வாதிடம் செய்ய வேண்டாம். இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். ஆயில்யம். இன்று மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவு பொறுமையாக செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் நீங்க கொஞ்சம் பொறுமையாக வழிநடத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு முடிவையும் நீங்க தடபுடலாக எடுக்க வேண்டாம். நியாயம் கருதி எதிலும் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள், வெற்றிகளை எட்டி பிடிப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அதிகாலையில் நல்ல செய்தியில் வரக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வச்சு இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். இன்று நீங்கள் தேடி செல்ல நினைத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ள பாருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய காரியத்தை நீங்க கவனமாக செய்வீர்கள். மிகவும் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அரசியல் துறையினர் வீண் அலைச்சலும் மனசோர்வும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை விரக்தியாக காணப்படுவீர்கள். கை கூடவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். காதல் கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்பட முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இந்த உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம், இன்று சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திரம், இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பக்தி மிக்க நாளாக இருக்கக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான தருணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். கன்னி ராசினியர்கள், இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாகவும் இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். எப்பொழுதும் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் தேடி வர கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பல வகையிலும் இன்று யோகம் ஏற்படக்கூடும். முன்னோர் சொத்துக்கள் உங்களுக்கு கையில் வருவதற்கான சூழல் வெளிப்பட கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானத்தை நடந்து கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்தை இன்று வெளிப்படுத்துவீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று திருப்திகரமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ற காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயம் வேண்டாம். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் தேடி வரக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று பண பரிவர்த்தனையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அஸ்தம், முக்கிய முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் தேடி வரக்கூடும். தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். என்று மனசுக்குள் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. லாபம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். சித்திரை, இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயம் வேண்டாம். துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு இனிய பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். காலை பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையிலேயே சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தொட்டது துலங்கும் நாகரிக கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வெற்றிக்கான ஏணி பிடியை எட்டி பிடிப்பீர்கள். சீரான முன்னேற்றத்தை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். விரோதங்களை வளர விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதியாகப்படுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். ஒரு சிலர் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களிடம் உற்று நோக்குவார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கும். பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கின்றது. சமாளித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். பயம் வேண்டாம். காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். காரியத்தை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கிவிடக் கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் உண்டாக கொடுங்க. பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கைகூடும் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காதல் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் தேடி வரக்கூடுங்க. மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய கொடுங்க. காலையில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். விரோதங்களை வளர விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. வழக்கமான பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தட்டு தடுமாறி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்பாடுகளில் வேகம் கூடிவிடும். தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற வேண்டும். சகஜமான சூழல் எல்லாவற்றிலும் இருக்குங்க. பயம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெற முடியும். நாணயத்தை காப்பாற்றும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. மதிய நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் வரக்கூடும். மங்கள செய்திகள் கண்டிப்பாக வீடு வந்து சேரக்கூடுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பண வரவு சீராக அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நாணயத்தை காப்பாற்றும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் தேடி வரக்கூடும். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அனுஷம். என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மங்கள செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். கேட்டை. மனதில் உறுதித்தன்மை வேண்டுங்க. தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்லத்தாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவரிடம் பேச வேண்டாம். செய்திகளை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் மட்டும் சொல்ல பாருங்கள். இன்று காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கவனம் இருக்கட்டும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. என்று நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆனந்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த ஒன்று வேலை ஒன்று கொஞ்சம் முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் பங்குதாரிடம் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும். குடும்ப சுமை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு கூடுதலாக இருக்கக்கூடும். எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கூதுகலமும் பிறக்கக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. எல்லா வகையிலும் காரியங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நாணயத்தை காப்பாற்றும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் பிரச்சனைகளை நீங்க தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக சிறப்பு. பெண்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று இனிமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்று கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தலைகணம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தையும் விட்டுவிட வேண்டும். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதிட வேண்டாம். அமைதி நிலையில் இருந்து கொண்டு எதையும் கற்றுக்கொள்வது சிறப்பு. போராட்டம். செல்வாக்கு மேலோங்குங்க. கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க, சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. அது மட்டுமில்லை, எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இந்த முக்கிய முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. செல்வ செழிப்புடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று எப்படியும் முடிந்துவிடும் நினைத்த காரியம் ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் கால தாமதத்திற்கு பின்புதான் நடைபெறக்கூடுங்க. செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆலய வழிபாட்டினால் மன அமைதி ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். விரோதங்களை வளர விடாமல் பார்த்துக் கொள்வீர்கள். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தடைகளை தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். புதிய முயற்சிகளை நன்கு புரிந்து கொள்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று
இடம் பொருள் பார்த்து பேசுவது மிக நல்லது. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடுங்க. துக்கமும் துன்பமும் கண்டிப்பாக நீங்கும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் குழப்பத்திற்குரியதாக இருக்கக்கூடும். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. இன்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிந்தனை வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல மனசை கண்டிப்பாக அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அவிட்டம். இன்று கண்டிப்பாக நல்லவைகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். அதிர்ஷ்டமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். எல்லாம் சரியாக கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வாக்கும் கண்டிப்பாக உயரக்கூடும். தொழில புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிலும் ஆர்வம் உண்டாக கொடுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடுமையான பணி சுமை இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். உடன் பணி செய்வரால் இருந்து வந்த காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். மனோதைரியம் கூடிவிடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக தீருங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவுடன் செயல்படக்கூடும். இன்று கூடுமானவரை இந்த முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வ நிலை சீராக உயரக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று அனைவரும் வியக்கம்படி நடந்து கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க மன வலிமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். காதலில் இருக்கக்கூடிய சந்தேக பார்வையை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத சந்தேகங்கள் தயவு செய்து வேண்டாம். அதேபோல் யாரையும் நம்ப வேண்டாம். உடைய ரகசியங்களையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனோதைரியம் உண்டாகக்கூடும். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொகை வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சதயம். தெளிவான முடிவில் எடுப்பீர்கள். கடுமையான உழைப்பை இன்று மேற்கொள்வீர்கள். கூடுதல் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. போராட்டாத்தி எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் பணிபுரிவரால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். நாணயத்தை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. செல்வ சேர்க்கை வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். சோகமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் உண்டாகக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்கைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடுங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. பேருந்து பயணத்தின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நிதி தேவைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று நாணயத்தை காப்பாற்றிக் கொள்வீர்கள். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெற கூடுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நேர்மறையாக செயல்படுவீர்கள். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மட்டும் நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. ரேவதி மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். இன்று இந்த இனிய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தி வெற்றி வாகை சூடிவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.